இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான டிப்ஸ். வீடு துடைக்கும் போது இந்த ஒரு பொருளை மட்டும் போட்டு நீங்கள் துடைச்சா போதும், வீட்டுக்குள்ளே எந்த ஒரு சின்ன சின்ன பூச்சிகளும் வீட்டில் வரவே வராது. அதே மாதிரி ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி அடுப்படியை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு படுங்க. மெயினாக பூச்சிகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா, அடசல் புடசல் அதிகமாக இருந்துச்சுன்னா சின்ன சின்ன பூச்சிகள் கரப்பாம்பூச்சி வரும் அடுப்படியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதெல்லாம் எல்லாமே நீட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போதுமே பூச்சி வராது. அதுக்கான டிப்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சே தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். கற்பூரம் அப்படின்னுவாங்க. இது நிறைய வீட்டில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். இதோட வாசனை நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ஆனால் பூச்சிங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ இதை போட்டு நம்ம துடைக்கும் போது ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இது கற்பூரம் சூடகம் அப்படின்ட்டு கடையில் கிடைக்கும். இதோட விலை 65 ரூபா. இதில் 20 க்யூப்ஸ் இருக்குது இதில். ஸோ இது இப்போ நம்ம துடைக்கிறதுக்கு இதுலேருந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். எப்போதுமே நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி அடுப்படியை ஃபுல்லாக அந்த மேடை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு தான் படுப்போம். ஸோ அந்த ஒரு வாட்டி நீங்கள் துணியால் தொடச்சிட்டு சின்ன மக்கில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துங்க. ஒரு மக்கில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதில் சின்ன பீஸ் கற்பூரத்தை இந்த மாதிரி நசுக்கி அதோட போட்டுடுங்க. ஸோ இந்த தூளை நல்லா கலந்து விட்டுடுங்க. உடனே கையை வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் நம்ம அந்த துணியை முக்கி அடுப்படி மேடையெல்லாம் க்ளீன் பண்ணக்கூடிய அந்த துணியில் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா இந்த வாசனைக்கு எந்த ஒரு பூச்சியுமே உள்ளே வராது. அதுமாரி சின்ன சின்ன பூச்சிகள், அதாவது மெயினாக ஈ தொல்லை, எறும்பு தொல்லை, அதுமாரி குட்டி பூச்செல்லாம் நிறைய வரும். இந்த துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. இதுமாரி ரெகுலராக நம்ம துடைக்கும் போது எந்த ஒரு பூச்சியுமே வராது. ஸோ உங்கள் வீட்டில் பூச்சி கம்மியாக இருந்துச்சுன்னா 3 நாளுக்கு ஒரு வாட்டி நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி பண்ணலாம். பூச்சி தொல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னீங்கன்னா காலைல ஒரு வாட்டி, சாயந்தரம் நைட்டு படுக்கும்போது ஒரு வாட்டியும் இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி தொடச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த பூச்சி வரவே வராது. இந்த கற்பூரம்ன்றது சூடம் சொல்லுவாங்க சில இடங்களில். ஸோ இது கோயிலில் அந்த தீபம் காமிக்கிறதுக்கு ஏற்றக்கூடியது. பச்சை கற்பூரம்ன்றது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிப்போம். இந்த மாதிரி சமையல் மேடையில் இந்த இடுக்கில், ஓரத்தில், முக்கில் அந்த மாதிரி உள்ள இடங்களை எல்லாம் அழுத்தி துடைக்கும் போது அந்த பூச்சி எதுவுமே உள்ளே அண்டாது. இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் வேலை தான் இது. நீங்கள் நல்லா தொடச்சிட்டு படுத்துட்டிங்கனாலே போதும், அந்த இடம் ஃபுல்லாக சுத்தமாகிடும். நமக்கும் காலைல ஏஞ்சி பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்ததாக இதே தண்ணியில் ஏன்னா ஏற்கனவே நம்ம மேடையை தொடச்ச தண்ணியில் தான் இதை நம்ம தொடச்சிருக்கோம். ஸோ அது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. அந்த கற்பூரத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் தர துடைக்கிறதுக்கும் அதே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பக்கெட்டில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துங்க. அதில் மீதி இருக்கிற கற்பூரத்தையும் இதோட உடச்சி விட்டு போட்டுடுங்க நசுக்கி. ஸோ தூளாக போடும்போது நமக்கு சீக்கிரம் கரைஞ்சிடும் அது. ஸோ கையை உடனே வாஷ் பண்ணிடணும். ஏன்னா இதை நம்ம வாயில் பட்டோம்னா சில சொல்கிறாங்க கையை சுத்தமாக வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டை தொடச்சி எடுத்துடலாம். வீடு துடைக்கிறதுக்கும் இதே மெத்தட்லேயே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ வாரத்துக்கு 2 வாட்டி இந்த கற்பூரம் போட்டு நம்ம துடைக்கும் போது வீடு எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாகவும் மணமாகவும் இருக்கும். கடையில் வாங்குகிற லிக்விட் மனம் அதிகமானாலும் காசு அதே மாதிரி அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதை விட கம்மி தான் ஜஸ்ட்டு நமக்கு ரேட்டு. இதை வச்சு நீங்கள் தொடச்சி எடுத்துடலாம். இந்த தண்ணியும் வேஸ்ட் பண்ணாமல் தொடச்சதுக்கப்புறம் வாசலில் ஊற்றிடுங்க. வீட்டில் அடசல் படசல் அதிகமாக இருந்தால் தான் கரப்பாம்பூச்சி, பல்லி அந்த மாதிரி பூச்சிகள் வரும். நம்ம எவ்வளோ தான் நீட்டாக வச்சுருந்தாலும் பல்லி உள்ளுக்குள்ளே எட்டி பார்த்துட்டு தான் போகுது. ஸோ இந்த மாதிரி கற்பூரத்தை போட்டு நம்ம அதிகமாக துடைக்கும் போது எந்த ஒரு பூச்சியுமே வராது. ஸோ எப்போதுமே நம்ம வீடும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நைட்டு எல்லாம் தொடச்சதுக்கப்புறம் அடுப்படியை மட்டும் ரொம்ப இருட்டாக போடாமல் ஒரு சின்ன பல்பாவது, அதாவது 0 வால் பல்பு அதில் எரியிற மாதிரி எப்போதும் போட்டு வச்சிட்டிங்கன்னா அதுக்குள்ளே பூச்சி வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு வீடு ஃப்ரெஷ்ஷாகவும் வாசனையாகவும் நீட்டாகவும் இருக்குது. இப்படி எந்த ஒரு தூசி இல்லாமல் நீட்டாக வச்சுருக்கும் போது எந்த பூச்சியுமே வராது. இந்த கரப்பாம்பூச்சிக்கு மெயினாக வர்றதுக்கு அந்த சிங்க் வழியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணுறீங்க, சிங்க் வழியாக வர்றதுனால நம்ம ஃபுல்லாக எப்போதுமே ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி வச்சுடுங்க. வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதில் இந்த பாச்சா உருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் ஒரு பால் எப்போதுமே போட்டு வச்சா எப்போதுமே பூச்சி வராது. இதையும் சேஃபாக வச்சுங்க. குழந்தைங்க பக்கத்தில் எதுவும் வைக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணிங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.